ஹாய் ஹால். இன்னைக்கு நம்ம தினசரி பயன்படுற வாக்கியங்களை நம்ம பார்க்க போறோம். நான் பூஜை அறைக்குள் நுழைகிறேன். ஐ என்டர் த பூஜா ரூம். ஐ என்டர் த பூஜா ரூம். அவள் விளக்கேற்றுகிறாள். ஷீ லைட்ஸ் த லேம்ப். ஷீ லைட்ஸ் த லேம்ப். அவர்கள் பூக்களை சமர்ப்பிக்கிறார்கள். தே ஆஃபர் ஃப்ளவர்ஸ். தே ஆஃபர் ஃப்ளவர்ஸ். நாங்கள் அமைதியாக பிரார்த்திக்கிறோம். வி ப்ரே சைலண்ட்லி. வி ப்ரே சைலண்ட்லி. நாங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறோம். வி சிட் பீஸ்ஃபுல்லி. வி சிட் பீஸ்ஃபுல்லி. பூஜை அறை கிழக்கு நோக்கி உள்ளது. த பூஜா ரூம் ஃபேசஸ் ஈஸ்ட். த பூஜா ரூம் ஃபேசஸ் ஈஸ்ட். விளக்கில் எண்ணெய் நிரப்பப்பட்டுள்ளது. த லேம்ப் இஸ் ஃபில்டு வித் ஆயில். த லேம்ப் இஸ் ஃபில்டு வித் ஆயில். ஊதுவத்தி பார்த்தீங்கன்னா நறுமணத்தை பரப்புது. த இன்சென்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ். த இன்சென்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ். இன்சென்ஸ்னா பார்த்தீங்கன்னா அந்த ஊதுவத்தி அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவள் தினமும் பூஜை அறையை சுத்தம் செய்கிறாள். ஷி கிளீன்ஸ் பூஜா ரூம் டெய்லி. ஷி கிளீன்ஸ் பூஜா ரூம் டெய்லி. அவன் வேலைக்கு செல்வதற்கு முன் பிரார்த்திக்கிறான். ஹி பிரேஸ் பிஃபோர் ஒர்க். ஹி பிரேஸ் பிஃபோர் ஒர்க். நான் கடவுளை வணங்குகிறேன். ஐ பவ் பிஃபோர் காட். ஐ பவ் பிஃபோர் காட். நாங்கள் கற்பூரம் ஏற்றுகிறோம். வி லிட் கேம்பர். வி லிட் கேம்பர். அவர்கள் தவறாமல் பூக்களை மாற்றுகிறார்கள். தே சேஞ்ச் ஃப்ளவர்ஸ் ரெகுலர்லி. தே சேஞ்ச் ஃப்ளவர்ஸ் ரெகுலர்லி. கதவு மூடப்பட்டுள்ளது. த டோர் இஸ் க்ளோஸ்ட். த டோர் இஸ் க்ளோஸ்ட். அவர்கள் பாடங்களை பற்றி விவாதிக்கிறார்கள். தே டிஸ்கஸ் லெசன்ஸ். தே டிஸ்கஸ் லெசன்ஸ். அவள் ஒரு மடிக்கணினியை பயன்படுத்துகிறாள். ஷீ யூசஸ் எ லேப்டாப். ஷீ யூசஸ் எ லேப்டாப். நான் சிறிய இடைவேளைகளை எடுத்துக்கொள்கிறேன். ஐ டேக் ஷார்ட் பிரேக்ஸ். ஐ டேக் ஷார்ட் பிரேக்ஸ். நான் தினமும் என் புத்தகங்களை ஒழுங்கமைக்கிறேன். ஐ ஆர்கனைஸ் மை புக்ஸ் டெய்லி. ஐ ஆர்கனைஸ் மை புக்ஸ் டெய்லி. புத்தகங்கள் அலமாரியில் வைக்கப்பட்டுள்ளன. புக்ஸ் ஆர் கெப்ட் ஆன் த ஷெல்ஃப். புக்ஸ் ஆர் கெப்ட் ஆன் த ஷெல்ஃப். மேஜை பெரியது. த டேபிள் இஸ் பிக். த டேபிள் இஸ் பிக். நான் வீட்டு பாடத்தை முடிக்கிறேன். ஐ ஃபினிஷ் ஹோம் ஒர்க். ஐ ஃபினிஷ் ஹோம் ஒர்க். தெளிவாக எழுதுங்கள். ரைட் கிளியர்லி. ரைட் கிளியர்லி. புத்தகத்தை மூடுங்கள். க்ளோஸ் த புக். க்ளோஸ் த புக். அமைதியாக படியுங்கள். ஸ்டடி குவைட்லி. ஸ்டடி குவைட்லி. பாடங்களை மீண்டும் படி. ஆல்ரெடி படித்ததை திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதான் ரிவர்ஸ் த லெசன். ரிவர்ஸ் த லெசன். இப்பொழுது படியுங்கள். ஸ்டடி நவ். ஸ்டடி நவ். மெதுவாக படியுங்கள். ரீட் ஸ்லோலி. ரீட் ஸ்லோலி. புத்தகங்களை நேர்த்தியாக வையுங்கள். கீப் த புக்ஸ் நீட்லி. கீப் த புக்ஸ் நீட்லி. வார்த்தைகளை அடிக்கோடிடுங்கள். அண்டர்லைன் வேர்ட்ஸ். அண்டர்லைன் வேர்ட்ஸ். என் வேலையை சரிபார்க்கவும். செக் மை ஒர்க். செக் மை ஒர்க். மெதுவாக கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் ஸ்லோலி. லேர்ன் ஸ்லோலி. கவனத்துடன் இருங்கள். ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஸ்டே ஃபோக்கஸ்ட். பென்சிலை கூர்மையாக்குங்கள். ஷார்பன் த பென்சில். ஷார்பன் த பென்சில். இங்கே உட்காருங்கள். சிட் ஹியர். சிட் ஹியர். ஒரு பக்கத்தை படியுங்கள். ரீட் ஒன் பேஜ். ரீட் ஒன் பேஜ். ஒரு வரி எழுதுங்கள். ரைட் ஒன் லைன். ரைட் ஒன் லைன். தவறுகளை திருத்துங்கள். கரெக்ட் மிஸ்டேக்ஸ். கரெக்ட் மிஸ்டேக்ஸ். பையை இங்கே வையுங்கள். பிளேஸ் த பேக் ஹியர். பிளேஸ் த பேக் ஹியர். சிறிது தண்ணீர் குடியுங்கள். ட்ரிங்க் சம் வாட்டர். ட்ரிங்க் சம் வாட்டர். தினமும் பயிற்சி செய்யுங்கள். பிராக்டிஸ் டெய்லி. பிராக்டிஸ் டெய்லி. அதை மீண்டும் செய்யவும். ரிப்பீட் இட். ரிப்பீட் இட். கவனமாக கேளுங்கள். லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி. கதவை திறக்கவும். அன்லாக் த டோர். அன்லாக் த டோர். சத்தமாக படியுங்கள். ரீட் லவுட். ரீட் லவுட். அதை முடித்து விடுங்கள். கம்ப்ளீட் இட். கம்ப்ளீட் இட். மெதுவாக கலக்கவும். ஸ்டிர் ஸ்லோலி. ஸ்டிர் ஸ்லோலி. குப்பையை எறியுங்கள். த்ரோ வேஸ்ட். த்ரோ வேஸ்ட். சோறு வெந்து விட்டது. The rice is cooked.
The rice is cooked. விளையாட்டு சாமான்களை நேர்த்தியாக அடுக்கவும். Arrange the toys neatly. Arrange the toys neatly. சோபாவை சிறிது நகர்த்தவும். Move the sofa slightly. Move the sofa slightly. காலி பாட்டிலை மாற்றவும். Replace the empty bottle. Replace the empty bottle. ஷூ ஸ்டாண்டை சுத்தம் செய்யவும். Clean the shoe stand. Clean the shoe stand. இன்று சிலந்தி வலைகளை அகற்றவும். Remove the cobwebs today. Remove the cobwebs today. Cobwebs வந்து பார்த்தீங்கன்னா சிலந்தி வலைகள் அப்படின்னு அர்த்தம் தருது. வாளி நிரம்பி உள்ளது. The bucket is full. The bucket is full. குழாய் கசிந்து கொண்டு இருக்கிறது. The tap is leaking. The tap is leaking. படுக்கை அறை குளிர்ச்சியாக இருக்கிறது. The bedroom is cold. The bedroom is cold. சமையல் அறை சூடாக இருக்கிறது. The kitchen is hot. The kitchen is hot. மின்விசிறி சத்தமாக இருக்கிறது. The fan is noisy. The fan is noisy. பால் கொதித்துக் கொண்டு இருக்கிறது. The milk is boiling. The milk is boiling. உணவு தயாராக உள்ளது. The food is ready. The food is ready. துணிகள் உலர்ந்துள்ளன. The clothes are dry. The clothes are dry. குப்பை தொட்டி நிரம்பியுள்ளது. The dustbin is full. The dustbin is full. கண்ணாடி சுத்தமாக உள்ளது. The mirror is clean. The mirror is clean. பெட்ஷீட் அழுக்காக தெரிகிறது. The bedsheet looks dirty. The bedsheet looks dirty. விளக்கு விட்டு விட்டு ஒளிர்கிறது. The lamp is flickering. The lamp is flickering. கம்பளம் தூசி படிந்துள்ளது. The carpet is dusty. The carpet is dusty. திரைசீலைகளை துவைத்தனர். They washed the curtains. They washed the curtains. கொதிக்கும் பொழுது அது கெட்டியாகிறது. It thickens while boiling. It thickens while boiling. தேநீர் தயாராக உள்ளது. The tea is ready. The tea is ready. மூடியை மூடு. Close the lid. Close the lid. அவள் மீன் வறுக்கிறாள். She is frying fish. She is frying fish. குக்கர் விசில் அடிக்கிறது. The cooker is whistling. The cooker is whistling. இப்பொழுது தட்டுகளை கழுவவும். Wash the plates now. Wash the plates now. எண்ணெய் சூடாக உள்ளது. The oil is hot. The oil is hot. தட்டுகளை இங்கே வைக்கவும். Keep the plates here. Keep the plates here. மூடியை திறந்து வைக்கவும். Keep the lid open. Keep the lid open. இஞ்சியை சிறியதாக நறுக்கவும். Cut the ginger small. Cut the ginger small. வெங்காயத்தை இங்கே கொண்டு வாருங்கள். Bring the onions here. Bring the onions here. ஒரு முறை உணவை ருசித்து பாருங்கள். Taste the food once. Taste the food once. அடுத்து தக்காளியை சேர்க்கவும். Add the tomatoes next. Add the tomatoes next. எல்லாவற்றையும் நன்றாக கலக்கவும். Mix everything well. Mix everything well. முதலில் உங்கள் கைகளை கழுவவும். Wash your hands first. Wash your hands first. பாத்திரம் கனமாக உள்ளது. The vessel is heavy. The vessel is heavy. அதிகமாக சூடாக்க வேண்டாம். Don't heat too much. Don't heat too much. தோசை தயாராக உள்ளது. The தோசை is ready. The தோசை is ready. இப்போ நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்ட வாக்கியத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.